பாமுகம் பொறிச்சொல்லி தோ வருகின்றது பாமுகம் பாட்டிவியலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து சூடம் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய செவ்வாய் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். சூடம் சூடம் தாருங்கள். வணக்கம் மாலை வணக்கம் அன்பர்கள். சூடம் சூடம் என்னது 6024 இந்து கோயில்கள் கற்பூரமேற்றி கும்பிடுவார்கள். சூளத்து கற்பூரம் சூளம் சேருமானின் சடியை சூடம் என்றும் அழைப்பார்களாம். சிறுமானின் சடி அந்த சடியை பறந்து இருக்கிற மற்ற உச்சியை கட்டும் சடியையும் கூட்டி கட்டுவதையும் சூடம் என்று சொல்வார்கள். சூடம் என்று ஒரு கருத்து வேற கருத்துகள் தெற்கில் வேற கருத்துகள் தெரியல குறையத்தான் இருக்கா? சரி பார்ப்போம். நன்றி. வணக்கம். உறவுகளுக்கும் திருநாமோன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் இன்று சூடம் சூடம் என்னுடைய சூடம் 1850 ஆகிறது. சூடம் இது கற்பூரம், தலை, உச்சி சடை, குடுமி என்ற சொற்களை கொண்டு இந்த சூடம் வருகிறது. கற்பூரம் என்ற சொற்களை நம்ம சூடம்னு தான் சொல்லுகிறார்கள். சூடம் அதாவது கற்பூரம். இந்து ஆலயங்களில் சூடம் ஏற்றி வழிபடுவார்கள். சூடம் ஏற்றி வழிபடுவது. மற்றது கற்பூரம் என்றதும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று ஒரு பழமொழியும் இருக்கிறது. கற்பூரம் ஆரத்தி எடுக்கும்போது கற்பூரம் ஏற்றி அதில் தான் ஏற்றி அந்த ஆரத்தி எடுப்பார்கள். கற்பூரத்தை வச்சு தன் வெற்றிலையில் கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுப்பார்கள். தலை உச்சியும் ஒரு சூடம் என்று சொல்லப்படுகிறது. குடும்பி கட்டுவதையும் சூடம் என்று அதுவும் சூடம் என்று சொல்கிறார்கள். அந்த காலத்து பெரியவர்கள் தலையில் சிறு குடுமி கட்டி இருப்பார்கள். சின்ன குடுமி அந்த காலத்து பெரியவர்கள் அவர்கள் கட்டியிருப்பார்கள். கடக்கணம் போட்டு குடும்பியும் கட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் இளையோர் பலர் தலைவாரி குடுமி கட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவுதான் நான் எடுத்த சூடம். கணக்க பெருசா இல்லை இன்றைக்கு சூடம். சூடம் குறைவு தானே. சூடத்துக்கு அந்த சீக்காய் அதான் நாங்க இந்த விசில் அடிக்கிற இருக்குல்ல சீக்காய் அதுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சொல்லுவாங்க காதுக்குள்ள சீழ்க்கை என்று சொல்லி அந்த ஒரு இல்ல அது வந்து இது நினைக்கிறேன் சீழ்க்கைன்னு தான் கிடக்கு. விசில் அடிக்கிறதுயா? சீழ்க்கை விசில் அடிக்கிற மாதிரி. விசில் அடிக்கிற மாதிரி சீழ்க்கை அடிக்கிறதா? சீழ்க்கை அடிக்கிறதா அது அதோட அர்த்தம் அப்படித்தான் கிடந்தது பார்த்து நான். சீழ்க்கை என்று நான் பார்த்தேன். சீழ்க்கை என்று சொல்லி நானும் பார்த்தேன். அது எனக்கு தெரியல. ஆரத்தி சூடத்தால ஆரத்தி எடுக்கிறவர்கள் நான் ஒரு நாளும் காணையில. கற்பூரம் கொளுத்தி ஆரத்தி எடுக்கிறது தானே கற்பூரத்துக்கு தான் சூடு எடுக்கிறது. கோயில் வழி எல்லாம் சுவாமிக்கு எடுக்கிறது. கற்பூரத்தெல்லாம் ஆரத்திக்கு எல்லாம் அதுல வச்சு செய்யறது. நாவின் நுனியை மடித்து ஊதுமொழி அதுதான் இதுதான் விசில் அடிக்கிறது. எண்ணெயும் அல்ல மஞ்சளும் போட்டு இதன்று போட்டு சூடம் சேர்த்து அது செய்யறவ. கண்ணூருக்கும் அப்படி செய்யறவ, மற்றது ஆராத்திக்கும் அப்படி செய்யறவ. இப்போ எங்களை பக்கத்துல இங்கே ஃபாதர்ஸ் மேரேஜ் அப்படித்தான் கொளுத்தி தான் ஆரத்தி எடுப்பாங்க. செய்யறேன் நீங்க என்ன இல்லாட்டி உங்களோட இதுலயும் இருக்கு. நீங்க பாதனாக்கள் வரைக்குள்ள நீங்க சூடம் செய்வீங்க. நாங்கள் கற்பூரம் வைக்கிறேன் கற்பூரம் வைக்கிறேன் அவர்கள் சொல்றது அவர் சொல்றாரு தவிர அவர் ஆக்கள் வழக்கு இருக்கு. நீங்க அப்படியா செய்யறது? அவர் அப்படி செய்யறேன்னு சொல்றாரு. சூடத்துல சூடமேற்றி செய்யறேன் நாங்க இந்த மாதிரி கோயில்ல செய்யறது கிறிஸ்தவரோட கோயில்ல நீங்க செய்யறது அவர் சொல்ல இல்ல. அவர் செய்தது தான் அவர் சொல்ற. செய்யற இல்லையாண்டு என்னண்டு அவர் செய்தது சொல்றாரு. அவ்வளவுதான். நேவிசாக்கா நீங்க கிறிஸ்டியன் கோயில் அப்படி செய்வீங்களா? அதெல்லாம் சொல்றாரு. வேற இந்து கோயில்ல செய்யறது சொல்றாரு அவர். அப்படி கிடைக்காட்டி வாழைப்பழத்துல அந்த வாழைப்பழத்துல அது என்ன ஆராத்தி என்று சொல்லி செய்யலன்னு சொல்றீங்க. அவர் செய்யறத சொல்றாருப்பா. செய்ததை சொல்றாரு. நீங்க என்ன மறுப்பீங்க? செய்யறது இல்லையேண்டா இப்ப படங்கள்ல பாருங்க கற்பூரத்துல தானே கொளுத்தி ஆரத்தி எடுக்கிறாங்க. எங்கட கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் அந்த வாழைப்பழத்துல திரி வச்சு அப்படித்தான் நாங்கள் ஆரத்தி எடுக்க ஒரு நாள் எங்கடா இதுல ஒற்று நாள் நாங்கள் நீங்க செய்யறா ஏற்றுக்கொள்றோம். நாங்க செய்யுங்கன்னு சொல்ல இல்ல. நான் செய்யற எங்கட இதுல செய்ததை நான் சொல்றேன். அவர் செய்ததான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடமும்
இதுவரை காலமும் நான் பார்த்ததில்லை சூடத்தை. இப்படி அப்படி செய்தாலும் தப்பில்லை தானே. இப்ப அதுல என்ன இருக்கு? தப்பில்ல, கற்பூரம் கூட அது வந்து இல்ல, அது ஒரு ஒரு பொருள் மதம் தானே வண்டி அது. இல்ல தானே அது. இல்ல அது மதம் இல்ல, அது அப்படி ஒரு பார்த்த பொருள் போனா தான். அப்ப மெழுகுதிரின்னு எங்களுக்கு சொல்லலாமே எனவே நாங்க கிடைக்கிற உங்களோட மதம் குறைவு வண்டி. அது. அப்படியா அப்படி சொன்னா அண்டு இல்ல. கற்பூரம் இல்ல கற்பூரம் ஏற்றி செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆரத்தியே எங்கட கோயில்ல எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. நேசக்கா ஆராத்திய அவங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழர் பண்பாடு. பூவால தமிழர் ஆராத்தி பண்பாடு. ஆண்டவருக்கே பூவால ஆராத்தி எடுக்கிற, ஒளியால ஆராத்தி எடுக்கிற, ஆண்டவருக்கு எடுக்கிற, நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? மலரால மலர் ஆராத்தி எடுக்கிற இல்லையா? கற்பூரத்தை அப்ப ஏன் கற்பூரத்துல எடுக்கக்கூடாது? கற்பூரத்தை நாங்க எடுக்கிறே இல்ல. கற்பூரம் நாங்க எடுக்கக்கூடாது. நாங்க எடுக்கலன்னு சொல்றோம். அது கற்பூரம் ஏன் எடுக்கக்கூடாது? கற்பூரம் என்ன கற்பூரத்துக்கு மதத்துக்கும் சம்மந்தமே இல்ல. வரியனா மெழுகுதிரின்னு சொல்லலாம். மெழுகுதிரி இந்துவாக்கு கிறிஸ்டியன்ஸ் நாங்க எடுக்க மாட்டோம். வாணி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. என்னன்னா கற்பூரம் வந்து இந்து ஆலயங்களில் பாவிக்கப்படும் ஒரு பொருள் என்றபடியால் இருக்கு. கற்பூரம் நாங்கள் எடுக்கிறோம். இது படாதோ எடுக்கப்படாத அப்படி இல்லை, நாங்கள் எடுப்பதில்லை என்றதை சொல்றேனே தவிர அதுக்கு வாக்குவாதம் நான் இல்ல இல்ல சொல்ல. நீங்க இல்ல. இப்ப இதே லோ அடிச்சாக்கள் இன்றைக்கு சாமத்தை விட்டு செய்யணும். சரியோ கொஞ்சம் பேர். அப்ப அதுக்கு அந்த வேப்பிலைக்கு ஒரு மரியாதை இல்லாம கிடக்குது. அந்த கிறிஸ்டியன்ஸ் ஆக்கள் செய்யணும். அது செய்து போட்டு அங்க வீட்டுல கூப்பிட்டு செய்து போட்டு மரக்கறியை குடிக்கணும். சம்பந்தமே இல்லை. இப்ப நாங்க ஐயரை கூப்பிட்டு செய்யறபடினால மரக்கறி. இவர்கள் சும்மா தேவையில்லாம மொய்க்காக ஆக்களை கூப்பிட்டு போட்டு அன்னைக்கு நடக்குதான் ஒரு கூத்து கிறிஸ்டியன்ஸ். இது தேவையா உங்களுக்கு? காசுக்காக. வாணி அம்மன் மாலையாண்டு நீங்க போடுவீங்களா? தாய்மாமன் போடுவார்களா பெரிய மாலை? இங்க போடுறாங்க. ஏனண்டா அது எங்களுக்கு நாங்க சாமர்த்தியம் செய்யறதே இல்லை. செய்யறல கொண்டாட்டமா நாங்க இது ஆண்டாள் மாலை. ஆண்டாள் மாலை சாமர்த்தியங்கள் நாங்க செய்யறதே இல்லை. படம் பிச்சைக்காரன் சத்தி எடுக்கிற மாதிரி பிச்சைக்காரன் சத்தி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு கலந்து நாங்க செய்யறோம். சாமர்த்தியம் நாங்க செய்யறதா? நாங்க செய்யறது இல்லை. நீங்க செய்யறலன்னா சொன்னது செய்யறதே இல்லை. இப்ப நாங்க எங்கட வீட்டுல எங்கட பிள்ளைகளை ஒருத்தருக்குமே நாங்க எங்க வீட்டுல சாமர்த்தியம் செய்யல. பெருசா கொண்டாட்டங்களே செய்யல நாங்க. அப்ப அதுக்காக கற்பூரத்துல அது சின்ன கற்பூரம் இருக்கு. மாலைக்குமே அதுக்கு வித்தியா. மாலை என்று சொன்னா ஒரு நன்மையான இது பொருள். மாலை இன்னத்திலும் போடலாம். இல்ல அதுக்கு இல்ல கற்பூரத்தை வைக்கிற எங்கட இடங்கள்ல கற்பூரங்கள் கிடைக்கிற வீட்டுல வச்சிருக்க மாட்டோம். அதாலதான் நாங்க அது மெழுகுதிரியை இல்ல இல்ல அவர் சொல்ற மாலையை அவர் ஆண்டார் கொஞ்சம் விளங்கி மாலை அவர் ஆண்டார் மாலை வந்து ஜாயின் பண்ணாத மாலை உங்களுக்கு ஆண்டாள் மாலை என்ன தெரியுமா? ஆண்டாள் மாலை வந்து அந்த முழு மாலை இல்ல போடுவாங்க. அதையே இங்க போட்டாங்களே சாமத்தை கொண்டாடுறதுல இங்க போடுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தேவையா? நாங்க மலர் எல்லாத்துக்கும் மலர் இல்ல இல்ல ஸ்டாப் பண்ணி சொல்ல வேண்டாமனாக்கா நீங்க ஸ்டாப் பண்ணி சொன்னீங்க. அப்ப அப்படி சொல்லாதீங்க. இல்ல இல்ல கொஞ்சம் நான் அதுக்கு இல்ல இல்ல அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணி சொன்னது அது பிள்ளை ஏன்னு சொன்னா கொஞ்சம் பொறுங்க. நானும் கதைக்கு 2 நிமிஷம் தாங்கன்னு கேளுங்க. ஸ்டாப் பண்றது வந்து அது ஆதிக்கமா கிடக்குது. சரி சொல்லுங்க. நீங்க இல்ல இல்ல அப்ப சொன்னீங்க ஸ்டாப் பண்ணி சொன்னீங்க. அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஓகே. என்னென்றால் இந்த சாமத்திய வீடு நாங்கள் ஏன் செய்ய வலிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து ஊர்ல எங்களுக்கு செய்யறேன். ஏன் செய்யறோம்னா நாங்கள் இந்து மதத்தாக்களோட பழகுறோம். அப்ப பழகேக்க அவியல் சாமத்தியம் நீங்க செய்யணும். துடக்கு அது செய்யாம இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருவரும் வந்து அந்த நல்ல விளையாட்டா கிடக்கு. அப்ப இந்த மதத்தாக்கள் பாவிக்கிற கற்பூரம் பாவிக்க மாட்டீங்களா? பயன்படுத்த மாட்டீங்களா? இப்ப கற்பூரத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்ல. அது ஒரு ஒளி வீசுற விஷயம். இப்ப அப்படின்னா மெழுகுதிரிய சொல்லலாம். அவங்க கூட சோச்சில் ஏத்துறோம் நீங்க நாங்க ஏத்த மாட்டோமாட்டு ஏன் இப்படி பேசுறீங்க? நேற்று நான் இந்த ரேடியோல கேட்டேன். நான் ஒரு ஐயர் சொல்றார் உங்களோட அடையாளம் என்னன்னு தீபத்துல உங்களுக்கு அடையாளம் என்னன்னு சொல்ற. இந்து மக்கள் கற்பூரம் கொளுத்துவார்கள், கிறிஸ்தவர்கள் மெழுகுதிரி கொளுத்துவார்கள், மற்றது இஸ்லாமாக்களும் விளக்கு கொளுத்துவார்கள்னு சொல்லித்தான் நல்ல அடையாளம் சொன்னாங்க. கோயில்லையும் கொத்து விளக்கு ஏத்துவீங்க. கொத்து விளக்கு ஏத்துறாங்க. இல்ல அதுதான் நாங்க வந்து பழகிட்டோம். சரியா? இப்ப எங்கட ஊர்ல இருந்து ஆரத்தி எடுக்கிற வழக்கமே இல்ல. ஆனா இங்க வந்துதான் இந்த ஆரத்தி எடுக்கிறது. அது அப்ப கற்பூரத்தை வச்சு ஆரத்தி வெத்திலையில கற்பூரம் வச்சு கொளுத்தி எடுத்ததை நாங்க பார்த்துருக்கிறோம். நாங்க செய்திருக்கிறோம் கோயில்ல. அப்ப அதுதான் ஆராத்தி அங்கேயும் எடுக்கிறது. ஆராத்தி கோயில் எடுக்கிறே இல்லையா? ஆராத்தி
ஏன் எடுக்கிறீங்க கோயில்ல கோயில் போய் திருநாளுக்கு கோயில்ல எடுக்கிறது மற்றது எங்கட வீடு கடவுளே. வழிய கல்யாணம் மஞ்சால எடுக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் எடுக்கிறாங்க எங்களை நேவிசக்கா இப்ப அந்த காலத்துல எடுத்தீங்களா ஆராத்தி கோயில்ல? எங்கட காலத்துல பூக்களாலையும் எடுத்தது. தீபத்தாலும் ஆராத்தி இல்ல எங்கட எடுக்கிறாங்க. அந்த காலம் எங்கட அக்கா வேண்டிய காலத்துல இருந்து அது இருக்குதானே. இருக்குது எங்கட அக்காட காலத்துல இருந்து இருக்குது. நாங்கள் எல்லாம் செய்து நாங்கள் செட்டு சாத இதுக்கெல்லாம் நாங்கள் பூ எல்லாம் தெளிச்சு ஆராத்தி எடுத்து தான் தொடங்குறோம். பக்கத்துல செய்யறீங்களோ தெரியாது. எங்கட பக்கமெல்லாம் இந்த ஆராத்தி எடுக்கிற பழக்கமே அது இருந்தது. ஒரு பழக்கம் என்ன செய்யறேன் என்ன அது ஆராத்தி இல்லையா? எடுக்கிற பழக்கம் இல்லை. இந்த கற்பூரம் வந்து சின்ன கற்பூரம் இருக்கு பாணி, சின்ன 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 சதுரமான கற்பூரம் இருக்கு. அதை அந்த வெத்திரில வச்சு கொளுத்தி ஆராத்தி கொடுத்தோம். நேவிசக்கா மன்னிப்புடன் அது இல்லையா? மெழுகுதிரி அக்கா அக்கா பி சொல்லுங்க. அது என்ன காரணமா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இது எந்த தனிப்பட்ட இதா சிலவெல்லாம் இப்ப நாங்கள் வாழைப்பழத்துல மெழுகு திரி வச்சு இந்த வாழைப்பழத்துல திரி வைக்கிறோம் தானே, அது கொளுத்தேக்குள்ள சில நேரம் அது நூந்து போயிடும் அந்த காத்துக்கு. அதால கற்பூரம் வந்து கூட நேரம் எரியறதால இந்த குருணி கற்பூரங்களை அதுல போட்டுட்டு தான் கொளுத்துறது நானும் இருக்குதுன்னு ஆமா சின்ன கட்டி சின்ன கற்பூரம் சின்ன குட்டி குட்டி கற்பூரம் இல்லாட்டி காட்டி இருப்பேன். அது கூடலாம் வச்சு கொளுத்துறோம். இப்ப எங்கட இதுலயும் என்னென்றால் ஆராத்தி எடுக்கும் பொழுது அதுக்கு வச்சு கொளுத்துனாங்க. ஆமா ஒரு இடம் ஆராத்தி எடுக்கும் போது நூந்துடுமன்றதுக்காக அதை வைக்கிறது கூடுதலா. இப்ப ஊர்ல எல்லாம் சுவாமிமாருக்கு சுவாமிமாருக்கு சந்தன எல்லாம் வச்சு வரவேற்றமா ஊர்ல. இப்பதான் செய்யறாங்க. இப்பதான் செய்யறாங்க. அந்த காலத்துல இல்ல, மாலை போட்டாங்க. ஒன்றும் இல்லதானே. அப்ப வந்து கொஞ்சம் நெருக்கமா இருந்தது. எங்கட சமயம் வந்து சரியா நெருக்கமா இருந்தா தமிழ் பெற்ற குறைச்சு கொண்டு இப்ப வந்து தமிழ்ன்ற ஒரு முறைக்கு வந்தபடியா இப்ப எல்லாம் தைப்பொங்கலே எங்கட கோயில் வழியா கொண்டாடுற அளவுக்கு எல்லாமே வந்துடுது தமிழ் முறைப்படி. நான் பொங்கலே இல்லை. இப்ப தமிழ் பண்பாடுன்னு தான் அதுல செய்யணும். அது எங்களுக்கு அப்ப அந்த கட்டுப்பாடுகள் கூட இருந்ததான். சமயத்தை பொறுத்தவரையில அந்த இதுகள் சாப்பிடக்கூடாது, பொங்கினதுகள் சாப்பிடக்கூடாது எல்லாம் இருந்தது. தமிழ் பண்பாடுன்னு படைச்ச சாப்பாடு எல்லாம் நாங்கள் வந்து சாப்பிடுறது இல்லை தானே. நீங்க சாப்பிட்டீங்களா படைக்கிற இதுகள் சாப்பாட்டா? அங்கே இருக்கீங்களா? இப்ப எல்லாரும் அதை தமிழர் பண்பாடு இதுல ஒண்ணு படைச்சோமா, நாங்க படைச்சோமா அங்க இந்து மக்கள் படைக்கிறது, இந்து மக்கள் படைக்கிறது சாப்பாடு சாப்பிடுறது இல்ல அந்த நாட்கள். இல்ல அந்த நேரம் அங்க வெளிநாட்டு ஃபாதர் மேல வந்து எங்களை நாங்க படைக்கிற சாப்பாடு அகளும் குடுக்கறது இல்ல. சமயத்தை அந்த படைக்கிற சாப்பாடு நாங்க சாப்பிடுறது தவிர ஆக்களுக்கு அது குடுக்கறது படைக்கிறது நாங்க சாப்பிடுறது நாங்க சாப்பிடுறது நாங்களும் குடுக்கறது இல்ல அது. ஆனால் இது யாரு சொன்னாலும் தெரியல படைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டா ஏன்னா சமைக்காதாமோ கடவுளுக்கு வச்சு போட்டு நமக்கு நாங்க தான் சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடுறோம். வணக்கம் உற்சாகமான வணக்கம். படைக்கிற சாப்பாடு ஒன்றில் குடும்ப தலைவன் சாப்பிடுவேன், இல்ல வீட்டுல மூத்தவர்கள் சாப்பிடா இல்ல உருட்டி போட்டு குழைச்சுதான் கனத்த பிள்ளைகளா எல்லாரும் ஒரு 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 உருண்டையா சாப்பிடுவோம். எங்க படையல் 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 சாமான் இல்ல, படைக்கிறதே இல்ல. கடவுளுக்கு படைச்சு போட்டு அதை நாங்க இதுன்ற மற்ற அனாக்கா சொன்னீங்க. இப்ப ஏன் சாமத்தை விட்டு செய்யறதுக்கு என்ன ரீசன் சொன்ன நீங்கள் இங்க செய்யறதுக்கு கிறிஸ்டியன்ஸ்? நான் எந்த பிள்ளைகளுக்கு சாமத்தியம் செய்யல. அப்ப எனக்கு பக்கத்துல இந்து நாங்க தான் ஒரு கிறிஸ்டியன் வைங்க. அப்ப அவைய சொல்லிட்டீங்கன்னா இல்ல நீங்க அப்படி செய்யக்கூடாது, நாங்க உங்களோட வீட்டை வந்து சாப்பிட மாட்டோம், நீங்க ஐயரை வச்சு துறக கழிக்கணும் கொள்ளணும், நாங்க சாப்பிட மாட்டோம். சேர்ந்து நாளைக்கு இந்த புள்ள வெளியில போயிட்டு வரைக்கும் ஏதாவது பிடிச்சு ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நடக்கும், கொள்ளும் கொடுக்கும் எப்படியோ எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப நான் எங்க அம்மா எனக்கு செய்யல. அப்ப நானும் இப்படி செய்யறேன். மற்றாக்களுக்காக சமயத்தை நீங்க விட்டு அந்தாக்களுக்காக நீங்க இல்ல நேவிசக்கா நடந்ததை நான் சொல்றேன், நான் விட்டு கொடுத்த கொண்டுன்னு சொல்லி. அப்ப இப்படி இப்ப அவியல் வந்து நாங்கள் இந்து சமயக்காரரோட கூட பழகுறதால அவியல் சொல்லிக்க அந்த கல்ச்சரை சில பேர் அதை உள்ளுக்கு வாங்க. இல்ல 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 ஏன் அப்படி செய்யணும்? உங்கள செய்யலண்டா செய்ய இல்லத்தான், நாங்க செய்யற இல்லண்டா செய்யற இல்லத்தான். அது என்ன சொல்லுங்க வாணி, சில பேருக்கு தழும்பிடும் மனம். நாங்க வீட்டுல இல்ல, நாங்க வீட்டுல களிய கிண்டுறோம், பிள்ளை பிடிக்க விளையாடுறோம், வீட்டுல களிய கிண்டுறோம், பிள்ளைய குளிக்க வாக்குறோம், சொந்த சகோதரங்களை பிள்ளைகளை பிள்ளைய குளிக்க பார்த்துட்டு அந்த களிய கிண்டி அந்த குத்து விளக்கு பற்ற வச்சு அந்த பிள்ளைய கொஞ்சம் உடுப்போட்டு அந்த குத்து விளக்கு மேல வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு அந்த திருஷ்டியை கழிச்சு விடுறோம். அவ்வளவுதான், மற்றபடி நாங்க எதுவுமே செய்யறது செய்யறல. இப்ப இங்க போன கிழமை ஒருவர் போயிருந்தார், வீட்டுல செய்யறாங்க மச்சாள். அப்ப நாங்கிட்ட ஆறாகலன்ட்டு இல்ல இப்பதான் பழக்கம் எனக்கு, அவங்க கிறிஸ்டியன்ஸ் சொன்னார். கிறிஸ்டியன்ஸ் அவங்க செய்யறே இல்லை, செய்யறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா மொய்க்கு செய்யறாங்க, அது அப்பட்டமா தெரியுது சரியா. அப்ப சாப்பாடு என்னன்று மறக்கிற சாப்பாடு. நானும் வீட்டுல கூப்பிட்டவங்க அதே மறக்கிற சாப்பாடு. இப்ப இங்க ஐயரை கூப்பிட்டுட்டு இதுக்காக நாங்க மறக்கிறதான் கொடுக்குறது. அப்ப
அது தெரியல. பிறகுதான் ஜோதிச்சேன். ஏன்டா அது கொஞ்சமா சீப்பான சாப்பாடு தானே. சீப்பான இல்ல. மரக்கறி விலை தான். மற்றதோட ஒப்படைக்க. ஏன்டா வீட்ல நீங்க ஐயரையும் கூப்பிடல. நீங்க வீட்ல கூப்பிட்ட 4 பேருக்கு ஏன் அந்த மரக்கறிய குடுத்தது? ஏன் மறக்கறது? ஐயரையா வச்சு கொடுத்தீங்க? அது இல்ல. அதான் அது ஏன் குடுக்க இல்ல. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு தேவையில்லாத செலவு இதுன்ட்டு சொல்லி சொன்னேன். ஏன்னு சொன்னால், நாங்க அவர்களுக்கு என்னன்னு நாங்க தெரியாது. ம். நாங்க வந்து இல்ல எல்லாம் கிளம்பி அது போயிட்டு பாணி இப்ப சாப்பாடு முன்னர் வந்து நாங்கள் துடாக்கண்டு சொல்லி போட்டு பள்ளிக்கூடம் கூட விடுறே இல்ல வீட்டை வச்சு துடா கழிச்சு போட்டு தான் விடுவேன். இப்ப அடுத்த இப்ப கோயில்ல உடனே நிக்கிறேன். உடனே பிள்ளைய பள்ளிக்கூடம் முடியணும் தானே விடத்தான் வேணும். இந்த நாட்டுல விடத்தான் வேணும். விட்டே ஆகணும் நீங்க. இல்லாட்டி வீட்டை வந்து தட்டி கேட்பாருகள் என்னன்ட்டு சொல்லு. பிள்ளை ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுக்கலாம். ஒரு வீட்டுல நடந்தது. பிள்ளை இவங்க சொல்லிட்டார்கள் பிள்ளைக்கு சத்தியமா தரடிமன்ட்டு. பார்த்துருக்கிறாள் ஒரு 3 நாளைக்கு பிள்ளை வரல. கதவை தட்டினார்கள். கதவை தட்டின பிறகு இப்படி கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி அது நீங்க சொல்லியிருக்க வேணும். இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லி அப்ப எல்லாம் அதை சொல்லுவோம் இல்லைன்னு அப்ப அதை இது அந்த மாட்டார்கள். அப்ப மற்றவன் சொல்றான்ன்றதுக்காக நாங்க செய்யணும் இல்ல. எனக்கு இப்ப வாணி, நாங்க செய்யலாமே தவிர ஒரு விஷயம் சொல்றேன். சனிக்கிழமை ஒரு வளகாப்பு கிறிஸ்டியன் ஆக்கள் கிறிஸ்டியன். அப்ப அந்த பிள்ளைக்கு வளகாப்பு செய்ய ஆசைப்பட்டு தாய் வளகாப்பு செய்யறா. என்னன்னா அந்த பிள்ளையோட வெட்டிங்கும் கொரோனா காலத்துல சும்மா அப்படி நடந்தவள். அப்ப வளகாப்பு செய்ய வழி கிடைக்க அவளோட ஃப்ரெண்ட் ஒற்ற காலில் நிக்கிறான், நீங்க மச்சம் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க வளகாப்பு செய்யறீங்க மச்சம் நான் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எல்லாம் செய்து முடிச்சு தானே மச்சம் கொடுக்க போறீங்க. உங்களோட மைனுங்க எப்படி இருக்கும், உங்களோட இது எப்படி இருக்கும், அப்படியே செய்யுங்க. அவ சொல்லிட்டு அவன் நீங்க மரக்கரை கொடுக்காட்டிக்கு நான் உங்களோட வளகாப்புக்கு வர மாட்டேன். அப்ப இது அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா அவைய தங்களை இதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுமா முன்னுக்குன்றதான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட. அப்ப சின்னதான் வருது அந்த மனுஷன் வாழ்த்த வர இல்ல. இல்ல அப்ப தாயாத்துல அது சாப்பிடத்தான் போகுது தவிர அந்த தாயையும் செய்யும் வாழ்த்துறதுக்கு போகல. இல்ல கேவலமா இல்ல இது. அப்ப அவை அப்ப அத புடிவாதமாவே நிக்கிறீங்கன்னா அதுவும் கூடாதுதானே வாணி. வாணி இல்ல இப்ப ஹிந்துவாக்கள் முன்னர் வளகாப்பு செய்தார்களா இலங்கையில? வளகாப்பு செய்தாங்க. வளகாப்புன்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு இந்த திரைப்படங்களை பார்த்துதான் வளகாப்பு கண்டுபிடிச்சாங்க. அதான் வளகாப்புன்னா என்னன்னே தெரியாது. கல்யாண பரிசு படத்துலதான் அக்காவுக்கு வளகாப்பு மனசில அப்படி ஒரு பாட்டை கேள்விப்பட்டோம். வளகாப்புன்னா என்னன்னே தெரியாது. இங்க இல்ல நானு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இலங்கையில இருக்க ஐயர் வீட்டுக்கு போய் தொடக்க கழிக்கிறதா அந்த பெரிய பிள்ளையா ஐயர் வீட்டை போய் செய்யறவரா? வீட்டை வர்ற யாழ்ப்பாண முறை இருக்கு, எங்கட ஊர்ல இல்ல. ஆனா இப்ப இப்ப புகுத்தி இருக்கிறார்கள். இப்ப ஊருக்குள்ளேயே வந்துட்டுதான் இப்ப ஐயரை கூப்பிட்டு செய்யறது. ஆனா ஐயருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படித்தான் நானும் கேள்விப்பேன். ஒரு சம்பந்தமும் இல்ல. அது நாங்க மற்றவர்களுக்கு இதை கூப்பிட்டு தானே ஏனென்றால் அந்த காலகட்டங்கள் கோட்டைக்கு அப்படி இப்படி ஒன்றுமே இல்லாத தானே. அப்ப அவர்களை தான் கூப்பிட்டு செய்துட்டு அன்றைக்கு காலில் விழுந்து கும்பிட்டு அந்த பிள்ளை அவர்களுக்கான புது உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து பெரிய கவனிப்பு செய்து விடுறது. ஏனென்றால் எங்கட சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்கள் தான் எல்லாமே பார்த்தது. அப்போ காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து காசெல்லாம் கொடுத்து சந்தோஷமா அனுப்புறது. ஊர்ல எங்களுக்கும் ஐயருக்கும் உண்மையிலே தெரியாது. இங்க வந்த அப்புறம் இந்த கூத்து நடக்குது. இப்ப பார்த்தா ஊருக்குள்ளேயும் இந்த கூத்து நடக்குதாம் ஐயரை கூப்பிட்டு. இங்க வந்தது நாங்கள் கூடி எங்களுக்கு ஒரு தருக்கு ஐயரை கூப்பிட்டு செய்விக்கல. ஆனா இங்கேயும் வந்து நான் டென்மார்க்ல செய்யல ஐயரை கூப்பிட்டு. அது பிறகுதான் அது கூடுதலா அது கலாச்சாரமா வந்துட்டு ஐயரை கூப்பிட்டு துட கலைக்கிறேன். நாங்க சொல்றது குப்பை தண்ணி வாத்துட்டு பேருந்து அந்த ஆராத்தி செய்து அந்த பிள்ளைய வெளியில விடுறதுக்காக அது செய்யறது. கண்ட தண்ணி ஊத்துறன்னு சொல்லுவாங்க வாணி. கண்ட தண்ணி ஊத்தி அந்த பிள்ளைக்குரிய வெளியில போறதுக்காக செய்யறது. பிள்ளை புறம் அந்த 31 வந்து ஐயர் செய்துட்டு போனேன். அப்ப நாங்க கேட்டோம் என் முடி எடுக்கணும் இல்ல 41 தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். நான் என்ன மடக்கதை கதைக்கிறீங்க, இதான் 32 கூப்பிட்டு ஐயரை கூப்பிட்டு தொடங்க கழிச்சிட்டு ஐயர் கோயிலுக்குலாம் போறேன் பூஜை செய்யறதுக்கு. அப்ப இந்த பிள்ளைக்கு அதோட முடிச்சிட்டு அதை 42 வரைக்கும் வெயிட் பண்ணோம். என்னத்த சொல்றது ஐயா, அறியாமை. இதெல்லாம் ஒரு அறியாமை. இல்ல அது 41 தான் ஊர்ல கோயிலுக்கு போக முடிவினம். இல்ல சரி ஓகே விடுங்களேன். இப்ப ஐயர் வந்து இப்ப பூஜை செய்யறது தானே ஊர்ல கோயில்ல ஐயர். செத்த விட்ட போட்டு உடனே போய் அப்ப ஏன் இந்த பிள்ளை இந்த ஐயும் போய் எல்லாத்து கோயிலுக்கு எல்லாம் முடிஞ்சது அவர்களுக்கு இப்ப சுத்தமா இருக்கிறார்கள், ஏன் போக கூடாது?
ஏற்கனவே அம்மா பிள்ளைகள் அங்கே ஹாஸ்பிட்டல் ஜிபி நடையும் போய் திரிகிறார், வெளியில போயிட்டார்கள், தெரிய போகிறார்கள். இதனால் அப்படியெல்லாம் பார்க்கல வைக்கலாது. ஆனா வாணி அது இந்த காரணம் பிள்ளைக்கு துடக்கில்ல, அது அம்மாக்கு தான். இல்ல இல்ல, அம்மா அம்மாக்கு ஓகே, அது தெரியுது. அம்மா இல்லாம ஓகே ஓகே. போகலாம். ஓகே இருந்த பட்சம் ஐயர் வந்து இது பூசி வந்தா அடுத்த முறை வந்தா பிறகுதான், ஒரு மாதத்தால வந்தா பிறகுதான் அது 41க்கு போறது. சரி, அந்த 41ல தாக்கி போகலான்ட்டு வைங்கல, 51 ஆகுறதோ. அது வந்துட்டு அது உங்களுக்கு தெரியும் தானே, ஆனபடியா அது 41க்கு பிறகுதான் போறது. எதுவுமே இப்ப அம்மாக்கு தானே துடாக்கு, அப்பா கொண்டு வந்து தலைவர் முடிய வெட்டி போட்டு கோயிலுக்கு கொண்டு போகலாம். அப்படியாண்டு இல்ல, எல்லாம் மணிமேக்கிங் தான், எல்லாம் ஒரு மணிமேக்கிங். சரி, நாங்க வாணி, ஒரு வச்சிட்டோம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நிப்பாட்டுறேன். மறந்துடுவோம் என்ன ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சூடத்துல வந்து இப்படி வந்துட்டு சூலாயுதத்துல வந்துட்டு அதான் நேத்தியான் டோபிக் அந்த மாதிரி இருந்தது. நான் கேட்டு கேட்டு சிரிச்சு கொண்டே இருந்தேன். நான் ஒரு நாள் இப்படி என்னோட பொறிச்சொல் போடையில இல்ல, நான் ஒரு நாள் இப்படி கதைக்கிறது இல்லை, கற்பூரம் ஏற்றி நாங்கள் அதை எடுத்ததாக தான் நான் சொல்ல வரேன் சொன்னேன். ஆனால் நான் மறந்துடுவேன் சரியா எல்லாத்தையும். ஒருத்தருக்கும் ஒருத்தருலையும் ஒரு சும்மா ஒரு வாதாட்டம், ஒரு கருத்தாய்ப்பு. என்னத்தை நடக்கிறது, என்ன அதோட நடந்தது? முடுங்க இல்லை, மறந்துட சொல்றேன். இப்படி நான் கதைச்சிட்டு இருந்தேன், என்ன தச்சில மனநோவை பற்றி இல்ல இல்ல, நீங்க செய்தது அதுக்கு பிறகு ஒரு தீபம் தானே. இப்ப ஐயா சொல்லுவார் ஒரு மெழுகுதிரியாவது சாமிக்கு ஏத்துங்கன்னு சொல்லி, ஒரு தீபம் தான் அது தவிர அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. தீபங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப கிறிஸ்டின் இதுகள்ல கூட குத்து விளக்கு ஏற்றித்தான் ஆரம்பிக்கிறார்கள் இப்ப விஷயங்கள். அது அங்கே அப்ப நாங்க சொல்லலாமோ நீங்க என்ன செய்வீங்கன்ட்டு? இல்ல, அது ஒரு தீப ஒளி. நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தீபத்தை ஏத்துங்கோ. இது இதுல நின்று கொண்டு கற்பூரம் இந்து பீப்புள் மெழுகுதிரி கிறிஸ்டியன் பீப்புள். இல்ல, நாங்கள் ஊர்ல இருக்கேன்னு சொல்லுவோம். சமுதாயமா தான் வாழ்ந்தாங்க. கத்தோலிக்க மாட்டா, கத்தோலிக்காக்கெல்லாம் ஊர்ல அப்படி வந்த அப்ப எங்களுக்கு கற்பூரம் கிடைக்காது. நாங்க பெருசா அந்த கடையிலயும் விற்கிறது, அந்த கோயிலோட சம்பந்தப்பட்ட ஆக்கலன்னு தான் அந்த கற்பூரங்கள் அதில் கிடைக்கும். அதாலதான் நாங்கள் ஆராத்தி எடுக்க வாழைப்பழத்துல திரிய அந்த இதை வச்சு செய்யறோம். மற்றபடிக்கு காத்து போகும் தானே, சின்ன சின்ன காத்து போகும் தானே, அது வேண்டியும் வச்சிருக்கிறதும் குறைவு தானே ஆக்கள். அப்ப அதாலதான் அப்படிதான் சொல்லி மற்றபடிக்கு ஒளின்றது ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு அதுதான் கட்டாயம் இல்லை. இதுகளுக்கு முதல்ல சம்பந்தமே இல்லை, ஒரு ஒளிய கொடுக்குது. ஒரு மருந்து சாமான் தானே கற்பூரம், வந்து ஒரு மருந்து நாசினி மாதிரி, அது ஒரு கிருமி நாசினி மாதிரி. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது ஒரு மூலிகை சம்பந்தப்பட்டதான். பச்சை கற்பூரம் எல்லாம் இதுக்குள்ள சாப்பாடுகளுக்கு போடணும். பச்சை கற்பூரம் போடுறது இல்ல, பூந்திலட்டுக்கெல்லாம் பச்சை கற்பூரம் போட்டு தான் செய்வாங்க. பச்சை கற்பூரம், விளவு கற்பூரம், அது அந்த பழுதாப்புகாம வாணி பிள்ளைகளுண்ட உரியரம்பு சரி பாப்போம். நன்றி உங்களுக்கும். அடுத்த சிவதர்ஷினி இந்த நிகழ்ச்சியை பரம்பரையும் செய்யலாம். தினக்கவி இருக்கு, தினக்கவி இல்ல இவர் போட்டுட்டு கடை. சரி, நன்றி, வணக்கம். வணக்கம் பாருங்கள். இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்தேவன், லண்டனிலிருந்து. சூடம் பொறிச்சொல். சூடங்களை கோயில் வாசலில் வைத்து விற்பார்கள். அதனை வேண்டிக் கொண்டு போய் நாங்கள் அதனை கோயிலில் சூடத்தை ஏற்றி வணங்குவோம். அதே போல் பஞ்சாலாத்தி, ஒட்டை தீபம் அவற்றுக்கும் இந்த சூடத்தை வைத்து தான் தீபம் காட்டுபவர்கள். சூடத்தை கையில் ஏற்றி நேர்த்திக்கடனுக்காக சூடத்தை ஏற்றி வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள். சூடம் ஒரு மருந்து வகையான ஒரு பொருளாகும். இதனை கற்பூரம் என்றும் சொல்லுவார்கள். அதனை உடனடியாக தீப நெருப்பை ஏற்றுவதற்கு சிறந்தது அந்த கற்பூர தீபம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம். தினக்கவியை தாருங்கோ. நன்றி, வணக்கம். வணக்கம் மணி, வணக்கம். உறவுகளுக்கும் தினமொரு பாமு கவி செவ்வாய்க்கிழமைக்குரியது 2182. கல்வியின் பயன். அறிவொளி சுடரேற்றுவதும் அறியாமை நீக்கி அறிவித்திறன் வளர்த்து உயர்வதுவே கல்வி. ஆற்றல் பலது இருந்தாலும் 6ஆம் அறிவை வளர்ப்பதும் கல்வியே.
இல்லாமை போக்கு இயக்கும் சக்தி வாய்ந்தது கல்வியே. ஈகை குணம் அளிப்பதும் ஈட்டிடும் செல்வம் அளிப்பதும் கல்வியே. உன்னத மனிதரை ஆக்குவதும் ஊக்கம் பெற்றிட வைப்பதும் கல்வியே. எல்லோர் வாழ்விலும் மதிப்பு பெறவும் எங்கு சென்று சிறப்பு பெறுவதும் கல்வியே. ஒவ்வொரு மனிதனை மதித்து விடவும் ஓங்கு புகழ் பெற்றிட வைப்பதும் கல்வியே. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் மாணி. பாமுக உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுகத்தின கவி இலக்கம் 594. விழித்தெழுவோம் விழித்தெழுவோம். நாளும் நாம் காணும் அநீதிகள் இவ்வுலகில் ஏராளமாய். நாளும் நாம் காணும் அநீதிகள் இவ்வுலகில் ஏராளமாய். நாமோ கண்டும் காணாமலாய். நாமோ கண்டும் காணாமலாய். விழிகள் மூடி கடந்து செல்கின்றோம். நாம் கண்டும் காணாமலாய் விழிகள் மூடி கடந்து செல்கின்றோம். நம்மை சுற்றி பற்றி படரும் நச்சு வேர்களை அறிவென்னும் அறிவாள் கொண்டு வெட்டி எறிவோம். நம்மை சுற்றி பற்றி படரும் நச்சு வேர்களை அறிவென்னும் அறிவாள் கொண்டு வெட்டி எறிவோம். மக்களை நசுக்கும் பொருளாதார சீர்கேடு அரசியல் சூழ்ச்சிகள் ஒழிந்திட போராடுவோம். மக்களை நசுக்கும் பொருளாதார சீர்கேடு அரசியலின் சூழ்ச்சிகளை ஒழித்திட போராடுவோம். வீட்டுக்கொரு மரம் வளர்ப்பது போல் மனிதத்தை வளர்த்தெடுப்போம். வீட்டுக்கொரு மரம் வளர்ப்பது போல் மனிதத்தை வளர்த்தெடுப்போம். நெஞ்சிலே உறுதியோடு விழிப்பாயிருப்போம். நாட்டை காத்திடுவோம். நெஞ்சிலே உறுதியோடு விழிப்பாயிருந்து எம்மை காத்திடுவோம். விழிப்பாயிருந்து எம்மை காத்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிவதர்சினி ராகவன் அவர்கள் வணக்கம். வணக்கம். தினக்கவி 2323 சிவதர்சினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. நீதியும் வலியும் கண்ணீரோடு கடக்கும் அந்த தந்தை வாழ்வியல் ஒன்றல்ல இரண்டல்ல தொலைத்தது மூன்றாய். கட்டியவள் கருவாகி உயிரான பிள்ளை செல்வம். கட்டியவளும் கருவாகி உயிரான பிள்ளை செல்வங்கள். ஆண்டுகள் உருண்டும் கிடைக்காத நீதி நியாயம். வீதி விபத்தும் தவறான போக்குவரத்து கெடுபிடியும் உயிர் குடித்த வேதனை தீர. தவறு இழைத்தால் தண்டனை இதற்காய் தராசு முள் நிமிரட்டும். தவறு இழைத்தால் தண்டனை இதற்காய் தராசு முள் நிமிரட்டும். கனடா தேசத்து மண்ணில் விழுகின்ற தந்தை கண்ணீர். கனடா தேசத்து மண்ணில் விழுகின்ற தந்தை கண்ணீர். காய்ந்திட வழி ஈந்திடல் கடவுளே உன் பணியேதான். காய்ந்திட வழி ஈந்திடல் கடவுளே உன் பணியேதான். உறவுகள் நேசக்கரம் நீள என்றும் எங்கும் எதிலும் வேண்டும் நீதி நியாயமே. உறவுகள் நேசக்கரம் நீள என்றும் எங்கும் எதிலும் வேண்டும் நீதி நியாயமே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். தட்டு கொடுப்பை தந்துட்டு சொல்லுவ ரெடியாகுங்கோ. நான் பிறகு நான் போடுறேன் பிள்ளைகள். ஓகே ஓகே, சரி. நானும் எல்லாருடைய கவிதையும் கேட்டேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தினக்கவிக்கு மிக அழகாகவே அவர்கள் தொடர்பவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். வணக்கம் ஜெயமலர். ஆமாம், கல்வி விழித்தெழுவும் மற்ற நீதியும் பலியும் 3 கவிதைகளும் சிறப்பாக இருந்தது. நீதியும் பலியும் இந்த உண்மையாக எழுதினது உண்மை கவிதை. அது நடக்குது. இப்ப அந்த அம்மா 2 பிள்ளைகளும் ஆக்சிடென்ட்ல கனடாவில் இருந்தார்கள் தானே. கனடால அது சரி. அப்ப அதுல அந்த நீதி கேட்டு நான் நினைக்கிறேன் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று எனக்கு அது முழுமையா தகவல் தெரியல. அப்ப அந்த தகப்பன் நீதி கேட்கிறார். நான் நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் பட்டவர்கள் பக்கமாக இது நடக்கல. அப்ப அது இப்ப நடந்து கொண்டு உண்மையான விஷயத்தை தான் அவர் எழுதின மாதிரி. சுவிஸ் நாட்டில இருந்து பர்த்டே செய்யறதுக்காண்டி அங்க போனவையல் தாயும் மகன். தகப்பன் கேட்க தகப்பன் வரையில நீங்க போய் செய்யிட்டு வாங்கன்னு சொல்லி போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்ற வழியில நேரம் போயிட்டோன்னு ஓவர் ஸ்பீட்டில் அந்த கார் அடிபட்டு 2 பேரும் அதிலே இறந்துட்டார். அதைத்தான் எழுதியிருக்கு. அதுதான் இந்த சொந்தக்காரர்னு சொல்லப்பட்டு அது இல்ல கனடாவில் நடந்த இது சுவிஸ்ல நடந்தது. 3 பேரும் சுவிஸ்ல இருந்துதான் சுவிசாக்கள் கனடாவுக்கு போனவை. சுவிசாக்கள் தான் அவையும் சுவிசாக்கள் கனடாக்கு போகல. சுவிசாக்கள்
துருக்கிக்கு ஊர்லா போகுது. அது வேறு, அது முதல் நடந்த விஷயம். அது முதல் நடந்தது. அது கனகாலத்துக்கு முதல் நடந்த விஷயம். இது இப்ப நடந்தது, போன மாசம் அப்படி இப்ப நடந்தது. அன்றைக்கு இந்த சிலோன்ல நடந்திருக்குது. தகப்பனும் 3 பிள்ளைகளும் குளிக்க அது போய் தண்ணிக்குள்ள குளிக்க போன இடத்துல அது நடந்தது. 3 பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளும் ஒரே அடியா போயிட்டுலாம். என்ன இல்ல ஒரு ஆள் தப்பிட்டது, இல்ல இல்ல, ஒரு ஆளும் தகப்பனும் தப்பினது, மற்ற 3 தகப்பனும் பேரும் தப்பிட்டது, 2 பிள்ளைகள் செத்து தகப்பனும் தப்பி போயிட்டு. இருக்குது. மற்ற 3 ஆம்பளை பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. என்ன மற்ற 2 பிள்ளைகள் போயிட்டது. தம்பியனும் தம்பியும் கடைசி படிச்சதும் தகப்பனும் தப்பி இருக்கு. பாவங்க. இந்த கொழும்புல வேலை செய்யறதெல்லாம் லீவுக்கு போயிருந்த இடத்துல திருவோணமலையில இருக்கிறவர்கள், கொழும்புல வேலை செய்தவர்கள், அதுல 4 படியங்கள் அவங்களுக்கு. ஆமா. இந்தியா என்ன ஒரு படியும் சித்திரைக்கு வீட்டுக்கு போன வருஷம் பொழுது வருஷம் கொண்டாட குளிக்க போறது. போய் 3 பேர் இறந்து விட்டார்கள். 3 பெரிய பெரிய அப்பாவையும் அந்த பிள்ளையும் அலையோ தண்ணியோ தெரியல, அது அந்த நீர்வீழ்ச்சி என்னன்னு தெரியல அந்த இடம். சுழி இழுத்துட்டு சுழி போக அவர்களை காப்பாத்த போனவர்கள் 3 அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி 3 பேர். 4 பேர்ல ஒரு ஆள் தப்பிட்டது, 3 பேர். அதில் அந்த படியனும் அப்பாவும் தப்பிருக்கணும். ஒரு படியனும் போட்டோ போட்டுருந்தாங்களே, போட்டோ அது வாட்சி. மகாபலி அங்கே ஒரு கிளை ஆறுல தான் அந்த அவரு ஆரண்டு அப்படியே தான் அதை இழுத்து கொண்டு போயிருக்கு. எடுத்து கொண்டு ஓ. போயிருக்கு. அதாவது இந்தியாவில ஒன்று நடந்து 7 டீச்சர்ஸ் அது நிறைய எப்ப பார்த்தாலும் இதான் நடக்குது. இந்தியாவில நடுகளும் அடிக்கடி இலங்கையில நடக்குது. எப்ப பார்த்தாலும் 7 டீச்சர்ஸ் எவ்வளவு அப்படியே நடக்குது. கடவுளே. சரி, நன்றி, வணக்கம். சரி வாணி, நன்றி, வணக்கம். நீங்க ரெடி ஆகுங்க. மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். எல்லாரும் இன்று வதிதா முகமட்டவர்கள் ஊரோடு விளையாடுக்கு ஆகாஷ் லைட்டில் செய்ய போறீர்கள்.